Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிஜேபி போராட்டத்தின் போது காயமடைந்தவர்கள் ஆர்எம்எல் மருத்துவமனையில் அனுமதி. ஜேபி நட்டா நேரில் சந்தித்து ஆறுதல். நாடாளுமன்றத்தை நோக்கி நேற்று பேரணி செல்ல முயன்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர். தள்ளுமுள்ளி ஏற்பட்டதில் பலர் காயம். இந்நிலையில் காயமடைந்தவர்களை சந்தித்தார் ஜேபி நட்டா. போராட்டத்தில் காயமடைந்த பலர் டெல்லியில் உள்ள ஆர்எம்எல் மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கவியரசன். கவியரசன், சொல்லுங்க, சிஜேபி போராட்டத்தில் நேற்று காயமடைந்தவர்களை இன்று மருத்துவமனையில் ஜேபி நட்டா அவர்கள் சந்தித்திருக்கிறார். விவரங்களை நீங்க விரிவா வழங்கலாம். வணக்கம் ரம்யா. நேற்றைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் பேரணியாக போனாங்க. இப்ப அவங்களை தடுக்கிறதுக்காக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கும்போது தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. ஏன்னா நாடாளுமன்றத்துக்குள் நுழைய போராட்டக்காரர்கள் முயற்சி பண்ணாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் அவர்களை தடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்போதும் கூட எடுப்பிலேயே அவங்க தாக்குதலை நடத்தல, அதாவது தடியடி அது போன்ற நடவடிக்கைகளை அவங்க எடுக்கல. இல்ல, இதுக்கு மேல நீங்க போக முடியாது, நாடாளுமன்றத்துக்குள் நுழைய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி, தடுப்புகளை மீறி, அதாவது பேரிகார்டெல்லாம் தள்ளி விட்டு இந்த மாதிரி தடுப்புகளை எல்லாம் மீறி நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டக்காரர்கள் நுழைய முயன்றாங்க. அதனால அவங்க மேல தடியடி நடத்தி அந்த இடத்துல கலைந்து போவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதே போல கண்ணீர் புகை குண்டும் வீசப்பட்டது. இதுல ரெண்டு தரப்புலையுமே காயங்கள் இருக்கின்றன. போராட்டக்காரர்கள்ல சிலர் கல்லை தூக்கி காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் மேல எரிஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை, அதாவது காவல்துறை வாகனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. காரை அப்படியே கவுத்து போட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அதன் பிறகு அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளை ஜேபி நட்டா அவர்கள் சந்திச்சாங்க. அவங்க கிட்ட கோரிக்கை மனுவையும் அந்த கட்சியினர் கொடுத்திருந்தாங்க. அவங்க போராட்டம் எதுக்கு அப்படின்னா, இந்த நீட் வினாத்தாள் கசிந்ததால இது தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஆனால் நீட்ல மறுதேர்வு நடைபெற்று முடிவுகள்லாம் அறிவிக்கப்பட்டு அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதன் பிறகும் கூட இந்த போராட்டக்காரர்கள் இந்த கோரிக்கையை வச்சு நட்டா அவர்களை சந்தித்து மனு கொடுத்தாங்க. இந்த நிலைமையில இன்றைக்கு போராட்டத்துல காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை பார்ப்பதற்காக நட்டா அவர்கள் சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, மருத்துவர்களிடம் காயமடைந்தவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, அவங்க விரைவில் குணமடைவதற்கான நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலையும் நட்டா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முற்பட்டவங்களை கூட நட்டா அவர்கள் போய் சந்திச்சு அவர்கள் விரைவில் நலம் பெறணும் அப்படின்னு பார்த்திருக்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.